KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச்சு 66ஆவது மேட்ச்சு SRH வெர்சஸ் GT. இந்த மேட்ச் மழையால் கேன்சல் ஆயிடுச்சு. மேட்ச் நடக்கலை. இப்போ என்னென்னு பார்த்தோம்னா பரவலாக இந்தியா முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே நான் பதிவு போட்டேன். அங்கே மழை பெய்யறதுனால எதிர்பாராத மழையெல்லாம் வந்துடுது. அப்படிங்கிறப்ப நம்ம கணிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நேற்று யாருக்கும் எந்த லாஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ளே ஆஃப்ஸுக்கு எந்த டீம் போகும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்டில். நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணிட்டேன். அதாவது ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் 25ஆவது மேட்ச் வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வெளில போவது யார் அப்படின்னு சொல்லி அதில் ப்ளே ஆஃப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் சொன்ன டீமு தான் வந்திருக்கு. ஒரே ஒரு டீம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா டிசியை பொறுத்த வரைக்கும் டி வார்னர் கேப்டனாக வந்தார்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த 4 டீமில் உள்ளே கொண்டு வந்தேன். அந்த இடத்த KKR அந்த இடத்த பிடிச்சிருச்சு. மற்றபடி இந்த வருஷம் யார் கோப்பை வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ இன்றைக்கி மேட்ச் என்னென்னு பார்த்தோன்னா 67ஆவது மேட்ச்சு MI வெர்சஸ் LSG. இங்கே மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா மும்பையில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30க்கு. இப்போ MI வெர்சஸ் LSG. இதில் MIயில் H பாண்டியா கேப்டனாகவும் LSGயில் KL ராகுல் கேப்டனாகவும் இருக்காங்க. இது லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட பிளேயர்ஸு லிஸ்ட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். லைனப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குறங்க. இன்றைக்கி லக்னம் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் தனுசு லக்னத்துலேயும் போகுது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் நட்சத்திரம் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் பூர நட்சத்திரத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் உத்திர நட்சத்திரத்துலேயும் போகுது. இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கணும். பூர நட்சத்திரத்துக்கு பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகப்படி, உத்திர நட்சத்திரத்துக்கு பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகப்படி, இப்படி கணிக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கி 2 நட்சத்திரம் மாறுது. இது ஒவ்வொரு மேட்ச்லேயும் கடைசியாக ஒரு 4-5 மேட்ச்சில் ஏதாவது ஒன்று மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் யார்னா I கிசான், R சர்மா, S யாதவ், T வர்மா, H பாண்டியா, T டேவிட், N வதேரா, N திர், A கம்போஜ், P சாவ்லா, J பூம்ராக், N துஷரா அவங்களாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். இப்போ LSGயை பொறுத்த வரைக்கும் QD கோக், KL ராகுல், M ஸ்டாய்னிஸ், D ஹூடா, N பூரன், A பதோனி, K பாண்டியா, A கான், Y சிங், R பிஷ்னாய், N உல்ஹாக், M கான் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்கும்னா I கிசான், R சர்மா இவங்க 2 பேருமே சிறப்பு இல்லை. வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S யாதவ் அவரும் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் MIயை பொறுத்த வரைக்கும் R சர்மா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எதிரணியில் உங்களுக்கு தெரிஞ்ச பவுலர் யாராவது விக்கெட் அதிகமாக நான் சொன்ன பிளேயர்ஸ் தவிர்த்து ஒரு விக்கெட் கூடுதலாக போட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் அதில் வந்துடும். அதனால் நீ அவரை எடுக்கலாமா வேண்டாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. ஆனால் நான் 3 பேரையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். R சர்மா மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் T வர்மா, H பாண்டியா, T டேவிட், N வதேரா, J பூம்ராக், N துஷரா உங்களை எடுத்துக்கலாம். LSG ஃபீல்டிங் பண்ணும்போது QD கோக், KL ராகுல் 2 பேரையுமே நான் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் 2 பேருமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேர் ஜாதகம் அமைப்பு இன்றைக்கி 2 நட்சத்திரத்துக்கும் ஒத்து போகலை. அதனால் அவங்க 2 பேருமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் M ஸ்டாய்னிஸ், T ஹூடா,
என் பூரன், ஒய் சிங், என் உல்காக் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ 12 பேர் சொல்லியிருக்கேன், ஆர் சர்மாவை சேர்த்து. இப்போ இந்த 12 பேரில் அப்படி இப்படி போனாலும் உங்களுக்கு 7-8 பேர் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. அது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன் கடைசியாக. இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதனால் சொல்கிறேன், அதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னா, எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாஸ் போட்டோடனே எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் லாஸ் ஆயிரும். டாஸ் போட்டோடனே எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் லாஸ் ஆயிரும். அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எம் ஸ்டாய்னிஸ், டி ஹூடா, என் பூரன், ஒய் சிங், எம் கான் உங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, என் வதேரா, பி சாவ்லா, ஜே பூம்ராக், என் துஷரா உங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா, என் வதேரா, ஜே பூம்ராக், என் துஷரா இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எம் ஸ்டாய்னிஸ், டி ஹூடா, என் பூரன், ஒய் சிங் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். 8 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. இந்த 8 பேரில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு அதில் வந்துடுவாங்க. இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம், இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அஸ்தமனமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்னா அனுச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது, வலு இல்லாமல் இருக்கார் சனி. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பவர் பிளேக்கில் ஓட அடுத்தடுத்து விக்கெட் விழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவாகும். அப்படி தான் இருக்குது. ஸ்கோர் ஒன்றும் பெருசாக வர்ற மாதிரி தெரியல. வழக்கமான இந்த ஸ்டேடியத்தில் என்ன ஸ்கோரோ அந்த ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது 2 டீமுமே சொல்கிறேன். இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான். அப்போ 2 சைடுமே விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸு யார் இறங்குறாங்களோ ஒரு 3 பேர் எடுத்துக்கிறங்க. அவங்களுக்கு சிறப்பு இல்லை, அப்படி மாதிரி வச்சுக்கிறங்க. இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு 3 பேருக்கு சிறப்பு இல்லை. எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 3 பேருக்கு சிறப்பு இல்லை. அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால. இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸு பொறுத்த வரைக்கும் சுக்கிர நட்சத்திரம் லக்னத்துக்கு 6லேருந்து 12வது மறைஞ்சிடறாரு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன், அவர் என்ன செய்கிறார், 6லேருந்து 12 பார்த்துடுறாரு. இப்போ 2 நட்சத்திரமே அவுட் ஆயிடுது. அப்படிங்கிறப்ப மேட்ச் வந்து பெருசாக போகிறதுக்கான ஸ்கோர் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது என்னோடய ஜோதிட கணிப்பு. இப்போ எல்லாமே சொல்லியாச்சு, மேட்ச்சு சிச்சுவேஷன் சொல்லியாச்சு. செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான், அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 4வது பிளேயர்ஸ்க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விளாடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னால் எதில் வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படின்னா, விக்கெட்டு ப்ளஸ் ரன் எடுக்கிறவங்க யாருன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ பேட்ஸ்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்ஜியில் டி ஹூடா, அவர் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஹெச் பாண்டியா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாய்னிஸ், இவங்க 3 பேருமே விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி ஒரே டீமில் நீங்கள் டீமாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா கேப்டன்சி ஒரே டீமில் போட வேணாம், எதிரெதிர் டீமில் போட்டுக்கிறங்க. இப்போ எம்ஐயில் கேப்டன் அப்படின்னா எல்எஸ்ஜியில் விசி போட்டுக்கிறங்க. எல்எஸ்ஜியில் கேப்டன் அப்படின்னா எம்ஐயில் விசி போட்டுக்கிறங்க. அப்படி எடுத்துக்கிறங்க. பவுலர் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை பேட்ஸ்மேனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் வந்து பவுலிங் பண்ணுறவராக இருந்தார்னா அவரை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, நாளைக்கு மேட்ச் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.